தமிழக முதல்வர் உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் பரவிக் கொண்டிருக்கும் நிலையில் துணை முதல்வர் திரு போஜப்பன் அவர்கள் இந்த வதந்திகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பதிலளித்ததை பார்த்தோம். தலைவருக்கு ஏதாவது ஆயிடுமா மாமா? 76 வயசு ஆகி போச்சுப்பா. ஆல்ரெடி அமெரிக்கா சிங்கப்பூர்னு மருத்துவம் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? 3 நாளைக்கு ஸ்கூலெல்லாம் லீவ் விடுவானுங்க, 7 நாளைக்கு ரிசார்ட்டில் போய் எங்கேயாவது தங்குவானுங்க. 1 மாதத்தில் பை எலெக்ஷன் வரும், 6 மாதத்தில் கட்சி உடஞ்சிடும், 1 வருஷத்தில் தடியெடுத்தவன தலைவன் ஆயிடுவான். வின்ஸ்டன் சர்ச்சில் once told, politics is not a game, it is a serious business. நம்ம பேசுறதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எதுக்கு இப்போ அட்டனன்ஸ் போடுற? நாட விடுமாமா, நமக்கு என்ன பெனிஃபிட்டு? நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு? பை எலெக்ஷன் வரும், ராம்ராஜ் பாண்டியன் நிற்பான். ஏற்கனவே 4 முறை நின்று ஜெயிச்சிருக்கான்ப்பா. 4 குடி அவன் கோட்டை, திரும்பவும் நின்று ஜெயிப்பான். அவன் சிஎம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி பார்மாலிட்டிக்கு அவனை பார்த்து சால்வ போட்டேன்னு வச்சுக்க, அடுத்த தடவையும் கவுன்சில் சீட்டு உனக்கு தான். நம்ம ஏன் பை எலெக்ஷன் நிக்கிறதுக்கு சீட்டு கேட்க கூடாது? நல்ல சகுனம். ஐயா அப்பா, உன் வாயே வாயாதா? ஏன்பா, ஏற்கனவே 29 வயசுல நீ கவுன்சிலர் ஆயிட்டேன்னு இந்த ஊரே பொறாமையில் இருக்கு. அன்னைக்கு மந்திரி என்ன சொன்னாரு? காலேஜ் பையன் ஆர்வ கோளாறுன்னு சொன்னாரா இல்லையா? உன்னை சீரியஸான அரசியல்வாதியா ஏத்துக்கிறதுக்கே இன்னும் 15 வருஷம் தேவைப்படும். நீ சின்ன பையன். சும்மா சின்ன பையன்ற உனக்கு தெரியாது? நீ தானே சேர்த்து விட்ட கட்சியில 12வது முடிச்சோன. பார்க்காத வேலை இருக்கா? இளைஞர் பேரவை, இலக்கிய அணி, மாணவர் அணின்னு எல்லாத்துலயும் தொங்குன்னு வேலை செஞ்சிருக்கோம்ல. குடி, சிகரெட்டு, பொண்ணுங்க, என் வயசுல இருக்கிற பசங்க அனுபவிக்கிறத தான் நான் அனுபவிச்சிருக்கேனா? பகுதிக்கு படி இழக்கிறதுல இருந்து மாவட்டத்துக்கு முறவாசல் செய்யற வரைக்கும் எல்லா காரியத்தையும் பார்த்துருக்கோங்க. சும்மாவா தூக்கி கொடுப்பா கவுன்சிலர் சீட்டு? சப்போஸ் கட்சி அடுத்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கலனாலும் தனியா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன், செய்வேன். ராமராஜ் பாண்டியனை பத்தி தெரியுமில்ல? அவனை மாரி உனக்கு யார்? ராமராஜ் பாண்டியன். இப்ப ராமராஜ் பாண்டியன் நிப்பா, அடுத்தவன் செத்ததுக்கு அப்புறம் தம்பிங்க நிப்பானுங்க. கடைசி வரைக்கும் 4 தெரு 10,000 ஓட்டுன்னு இந்த ஆள் மாதிரி உருப்படாத அரசியல்வாதியாக சொல்றியா? கான மயிலாட அது கண்டு இருந்தவா ஒரு சாவ வச்சிருவேன். ஒரு டைரே ஆகாதா? போய் தூங்கு. என்ன மாப்பிள்ள, ரெடியா? நைட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க? இதெல்லாம் தேவையா? புரியாம பேசிட்டு இருக்காத. இப்போ எல்லாமே டிவி தான்ப்பா. நம்ம ஊர் டிவியில் 100 நாள் ஷோ பண்ணா சிஎம்ஏ ஆயிடலாம். நாடு இன்னைக்கு இருக்க நிலைமையில மீடியா ரொம்ப அவசியம். அதுக்கெல்லாம் நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் மாமா. ப்ரொஃபசர் கிட்ட ஆல்ரெடி பேசியாச்சு. இதை பாரு, இதெல்லாம் பண்றதுனால எந்த தப்பு இல்லை. வா போலாம். வா. லைட் செக். சார், லைட்டை வாங்குங்க. லைட்டை வாங்குறதுன்னா அது இல்ல, கேமராவை பாருங்க. சரிங்க. இங்க பாருங்க. கண்ணாடி போட்டு பேசலாங்களா? ஆமா, பெரிய மிஸ்கின் கண்ணாடி எல்லாம் பேச மாட்டாரு. பேசுங்க. வணக்கம். இப்ப எதுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஹாய் சொல்லுங்க. யூத்துக்குலாம் அதான் பிடிக்கும். ஹாய் ஹாய் ஹாய், அது போதும். நான் வணக்கமே சொல்லிட்டா? சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள லால் டிவி, ரதிகுடி, ரதிமீனா, ரதி டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுவதும். ஆமா, நீங்க அதை பாத்தீங்க. 4 தெரு தான்னா எங்கேயுமே தெரியாது. வணக்கம் ஒண்டி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். அண்ணியும் ஒழுங்கா சொல்ல தெரியல. ஏங்க, என் வார்டுல நான் பயங்கர ஃபேமஸ். பெரிய அம்பானி ஊர் ஃபுல்லா சிம் கார்டு கொடுத்து வச்சிருக்காரு. பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு. லால்குடி ஃபுல்லா நான் ஃபேமஸ். நானே ஒவ்வொரு வாட்டியும் உங்க ரதி டிவி கிரிஜா, உங்க ரதி டிவி கிரிஜான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் லால்குடி கருப்பையா காந்தி பேசுகிறேன். அது என்ன கிரேன்னு சொல்லிட்டு வாயில ஒண்ணு வச்சேனா பேசுறேன். அப்படி சொல்லுங்க. இல்லங்க, எனக்கு இது வேணாம். மாமா, எதுக்கு மாமா? எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? தனியா குடிங்க. கேமராமேன் போலாமா? முடிச்சிட்டு போலாமே. ரெடியா? சார், மேடம் பார்த்து அப்பப்ப கியூட்டா இருக்கீங்க, அழகா சிரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். அதான் சார் ஆடியன்ஸ் விரும்புவாங்க. எனக்கு புரியல, என்ன சொல்றாரு அவரு? நான் அழகா இருக்கேன்னு சொல்லுங்க சார். நீங்க அழகா இருக்கீங்க. டேக்ல சொல்லுங்க சார். ஆக்ஷன். ரதி டிவி நேயர்களுக்கு உங்க கிரிஜாவுடைய அன்பான வணக்கம். என்னோட Facebook ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஈவினிங்.
இன்னைக்கு நாம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 6வது வார்டு கவுன்சிலர் திரு எல்கேஜி அவர்கள். அவர்கிட்ட தான் நாம நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பேசலாம். பேசுங்க. வணக்கம், நான் லால்குடி கருப்பையா காந்தி பேசுறேன். 6வது வார்டு கவுன்சிலரா இருக்கிறேன். என்னுடைய வார்டில் நான் கவுன்சிலர் பதவி என்பது ஒரு முள்கிரீடமாக இல்லாமல் காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசலாம். ஃபுல்லா எழுதிட்டேங்க. காலர் வந்துட்டாங்க சார். பேசலாம். ஹலோ சார், நான் வேல்முருகன் பேசுறேன் சார். சார் வணக்கம், நான் எல்கேஜி பேசுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை சார், சொல்லுங்க. கல்யாணமாயி 2 வருஷம் ஆகுது சார். அப்படின்னா என்ன ரேஷன் கார்டு இல்ல கேஸ் வரதுக்கு லேட் ஆகுதா? சீக்கிரம் வந்தது சார். சீக்கிரம் வருதா? நம்ம ஆட்சியில எல்லாமே சீக்கிரம் தான் வரும். அதுல என்ன சார் பிரச்சனை? ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, டெய்லி நைட்டு சீக்கிரம் வந்தது சார். உங்களுக்கு டெய்லி கேஸ் வருதா? அதுவும் நைட்ல வருதா? ஆமா சார், வீட்டுல திருப்தியா ஆகல. அதான் கோச்சிங் பக்கத்து வீட்டு குமாரோட ஒரு வாரம் டூருக்கு போயிட்டாங்க. நீங்க யார் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க வேல்முருகன்? சமையல் மந்திரம் தானே டாக்டர். பக்கத்துல வனஜா மேடம் இருந்தா போன கொடுங்களேன், பேசலாம். வனஜா இல்ல கிரிஜா. லைன்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த காலர்ட்ட பேசலாம். சார் லைவ் போயிட்டு இருக்குது சார். ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். பண்றீங்க நேயர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம மறுபடியும் எல்கேஜி அவர்கள் கூட பேசலாம். தேங்க்ஸ். ஹலோ ப்ரொஃபசர் சார், சொல்லுங்க. எல்கேஜி நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, சென்னையில அந்த ஆபீஸ்ல பேசிட்டேன். அங்க சரளா முனுசாமின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. ஓகே ப்ரொஃபசர், ரொம்ப நன்றி. நான் எப்போ போகணும் சென்னைக்கு? இதான் மாமா நம்ம என்ஐடி ப்ரொஃபசர் கல்லுக்காரன் சொன்ன போல் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. என்னது போலிஸ்டாலா? யோ, எலெக்ஷனுக்காக வேலை செய்யற கம்பெனியா? ஏன்பா எலெக்ஷன்னா கட்சிக்கார வேலை செய்வான், கம்பெனி எதுக்கு வேலை செய்யணும்? அமெரிக்கால இந்த ஒபாமா ட்ரம்ப்லாம் இருக்காங்களா மாமா? ஆமா. அவங்களாம் எலெக்ஷன்ல நிற்கும் போது இந்த மாதிரி கம்பெனி கிட்ட போய் வேலை செய்யணுவாங்க. ஓஹோ. இவங்களும் நல்லா படிச்சவங்களை வச்சு ராத்திரி பகல் பார்க்காம வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்பாங்க. அந்த கம்பெனிலாம் இப்போ இந்தியாவுக்கு வந்துருச்சு. அதுல ஒரு கம்பெனி தான் இது. அப்போ நம்மளுக்காக இவங்க வேலை செய்ய போறாங்களா? செய்வாங்களான்னு தெரியல. அதான் நம்ம ப்ரொஃபசர் கிட்ட கேட்டிருக்கேன். அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் இங்க பெரிய ஹெட்டா இருக்கா மாமா. அக்கில இருந்து பேக். சரி. ஹலோ மேடம். சார், how may I help you? சரளா மேடம் பார்க்கணும். சரளாவா? சரளான்னு யாரும் இல்லையே. சரளான்னு தான் சொன்னாங்க, என்ன வர சொல்லியிருந்தாங்க. ஃபுல் நேம் தெரியுமா? சரளா முனுசாமி. கண்டிப்பா யாரும் இல்ல. இருந்தாலும் நான் செக் பண்றேன். சரிங்க. Hey, is there anyone called Sarla on our floor? Oh, I never knew it. சார், உங்க பேரு? எல்கேஜி. என்னது? எல்கேஜி. மேடமை பார்க்க எல்கேஜின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அதான் பேரு. ஓகே சார், நீங்க மட்டும் போங்க. ஓகே, தேங்க்யூ. சரளா மேடம். சாரா. சரளா முனுசாமின்னு தான் சொன்னாங்க. சைலன்ஸ். சாரா எம் சாமி. நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். நான் ப்ரொஃபசர் கல்லுக்காரன் அமிச்ச ஆளு. ஓ, ப்ரொஃபசர் அமிச்சவரா? சாரி, இந்த மீட்டிங் முடிய லேட் ஆகும்னு தான் வர வச்சேன். உங்க பேர் என்ன? எல்கேஜி. லால்குடி கருப்பையா காந்தி, சாரா எம் சாமி மாதிரி எல்கேஜி ஷார்ட் ஃபார்ம். லிசன் மிஸ்டர் எல்கேஜி, நாங்க ஒரு தொகுதி பை எலெக்ஷன்ஸ் அப்படி வேலை செய்யற கம்பெனி கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோக்சபா போல்ஸ் 543 கான்ஸ்டுவன்சிஸ், 10,000 கோடி 20,000 கோடின்னு பணம் புழங்கும். ஒரு பார்ட்டியை முழுசா டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த பார்ட்டியில வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம்பிச்சு என்ன வாக்குறுதி கொடுக்கணும், எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எங்க கை அசைக்கணும், எங்க கட்டி பிடிக்கணும், எது ட்விட்டர்ல போடணும், எது ஃபேஸ்புக்ல போடணும், எது எப்போ ட்ரெண்ட் பண்ணணும், என்ன கலர் ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரியான கார்ல போகணுன்ற வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். இந்தியாவில மட்டும் 17 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். We have branches in over 14 cities across the globe. நாங்க எப்படி ஆஃப்டர் ஆல் ஒரு வார்ட் கவுன்சிலரை எம்எல்ஏ வாக்குற ப்ராஜெக்ட் எடுத்து வேலை செய்ய முடியும்? I'm sure whatever you spoke so far sounds like Greek and Latin to him. Be a Rome when you are in Roman. என்ன சிரிக்கிறீங்க? I also know English. ஆனால் நான் இப்போ கொஞ்சம் தமிழில் பேசிக்கிட்டா? ஒரு கவுன்சிலர் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? சிஎம்பிஎம் லெவலில் தான் வேலை செய்வீங்களா? உங்களோட சிஎம் பிஎம்கே எங்கே போய் ஓட்டு கேட்கணும், எங்கே வேட்டு வைக்கணும், எங்கே பிரச்சனை பண்ணணும், எங்கே பிரச்சாரம் பண்ணணும், எங்கே பணம் கொடுக்கணும், எங்கே பணம் வாங்கணும், எங்கே ஷால் போற்றணும், எங்கே பால் ஊற்றணும், எங்கே பேனர் அடிக்கணும், எங்கே ஓனர் அடிக்கணும்னு சொல்கிறது நாங்கள். 10,000 கோடி ரூபாய் 20,000 கோடி ரூபாய் எலெக்ஷன்ல வேலை செய்வீங்கல்ல, ஜெயிக்கிறவங்க கிட்ட போய் தைரியமா காசு கேட்பீங்களா? தோத்தவங்க கிட்ட சொல்லவே தேவையில்ல, இந்த செகண்ட் சொல்லுங்க, நான் எத்தனை வந்து காசு கொடுக்குறேன். என்னம்மா என்ன சிரிக்கிற? பரட்டத்தலை பரதி சாமியார் மாதிரி இருக்கான், இவன் எப்படி காசு கொடுக்க போறான்னு தானே நீங்க சொன்னீங்களே. சிஎம்பிஎம் அவங்களால கூட கவர்மெண்ட் கஜானால இருந்து கையெழுத்து போட்டு காசு எடுக்க முடியாது. ஊராட்சி தலைவர் நாங்க எடுப்போம், போட்ட ரோட்டியை திரும்ப திரும்ப போடுவோம்.
ஏக்கர் ஏக்கரா புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு விற்போம். 3 லட்ச ரூபா பார்க்க 96 லட்ச ரூபா ஸ்மார்ட் பார்க்கணுவோம். எங்களை கேட்க எவனுமே கிடையாது. உங்கள் ஓனர்கிட்ட போய் சொல்லுங்க, கவுன்சிலர் ஒருத்தன் வந்தான், வேலை செய்யறியான்னு கேட்டு மூட்டை மூட்டையாக காசு கொடுக்க ரெடியாக இருந்தான், வேண்டான்னு சொல்லிட்டோன்னு. காசு யார் கொடுத்தாலும் வாங்குவீங்க தானே? அதானே கார்பரேட்டு. இவன் நம்மாடு எல்கேஜி. நீங்களா? அரசியலில் பிரச்சனையா? ஆமாம். உங்ககிட்ட அரசியல்வாதிக்கான லுக் இருக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? அரசியல்வாதிக்கான லுக்கா? ஆமா, ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒவ்வொரு லுக் இருக்கு. லெட்ஸ் கோ. எங்க கூட்டி போறீங்க? என்ன விடுங்க. அம்மா உடுங்கடா. எங்கடா கூட்டி போறீங்க? உடுங்கடா. பாத்ரூம் போயிட்டு வரேன். உங்க டாய்லெட்டில் பிரச்சனையா? உங்க நாக்கால உங்க மூக்க தொட முடியுமா? யோ, தொட வேண்டிய இடமா அதுன்னு அப்புறம் தொட்டுக்கிறப்போ. சிவப்பு கார்த்திக் 1 டாய்லெட்டுக்கும் நீல கார்த்திக் 2 டாய்லெட்டுக்கும் பாருங்க பளபளக்கட்டு. நீ போ, எனக்கு வருது அர்ஜென்ட்டா. ஒரு நிமிஷம் இங்க பாரு. நீ டாய்லெட் கூட கழுவு, ஆனா இந்த விரலால் தடவி பாக்குறது, நாக்கால் நக்கி பாக்குறதுல இனிமே பண்ணாத. போ. இவருக்கான லுக் என்ன? லெட்ஸ் see. இதுதான் இவரின் அரசியல்வாதிக்கான லுக். வீட்ரஸ் அனலிட்டிகா பிரைவேட் லிமிடெட் உங்களை ஆக்கிடுமே ஒரு முழுமையான அரசியல்வாதி, மேலும் தரும் 100% கான்ஃபிடன்ஸ். ஆனா நீங்க எப்படி எனக்கு வேலை செய்ய ஒத்துக்கிட்டீங்க? அதுவா, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு எங்க எம்டி கிட்ட போய் சொன்னோம். அவரே டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாரு. அமெரிக்கா மோனோ தாஞ்சோ. எங்க என் சாமி படம்? நான் கடவுள் பக்தி உள்ளவன். நீ சாமியை கும்பிடு, பூஜையை பண்ணு, ஆனா அதெல்லாமே வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கோ, சரியா? வெளியில இனிமே நீ இவங்கள தான் கும்பிடணும். அதுதான் பகுத்தறிவு. இந்த குங்குமத்தை இது எங்க அம்மா ஞாபகம் வச்சிருக்கேன், நான் அழிக்கவே மாட்டேன். சென்டிமெண்ட். ஓகே, நைஸ். இந்த டயலாக அப்பப்போ மேடையில பேசணும், ஓகே? என்னங்க இதெல்லாம்? பீட், பொலிட்டிக்கல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். உனக்கு 4 கேள்விகள். இது மூலமா நீ மக்களையும் அரசியலையும் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். குவிஸ் போட்டியா? சின்ன வயசுல இருந்தே இது நான் நல்லா விளையாடுவேன். கண்ணாடி எடு. எதுக்கு? கலட்டு. உனக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஒரு தலைவனா நீ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? தெரியாம பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்பேன். நோ, நான் பண்ணல, என் அட்மின் தான் பண்ணான்னு சொல்லணும். சொல்றேன். ஓகே, சொல்றேன். ரெண்டாவது கேள்வி. இது யாரு? பாரதியார். நோ, ஹிப்ஹாப் தமிழா. நீ ட்ரெண்ட்லயே இல்ல. உனக்கான மூணாவது கேள்வி. ஒரு மாடு, ஒரு மனுஷன், 2 பேருமே ஆபத்துல மாட்டிருக்காங்க. நீ யாரை காப்பாத்துவ? மனுஷனை தானே காப்பாத்தணும். மாடு தான் காப்பாத்தணும். ஏன்னா நீ அரசியல தான் ஒழுங்கா புரிஞ்சு வச்சுக்கல, மக்கள் மனசியாவது ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கியான்னு பார்க்கலாம். உனக்கான ஃபைனல் கேள்வி. ஓட்டு போட காசு கொடுத்தா மக்கள் என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டுக்கு இன்னும் காசு வரலன்னு சொல்லுவாங்க. எக்ஸலென்ட். நீ மக்கள் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. உனக்காக ஒரு சாக்லேட் ஷவர். நீ உனக்காகவே ஒரு பட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோ. பட்டமா? இதுல எது வேணாலும் எடுத்துக்கிட்டா? டாப் ஸ்டார் பிரசாந்த். இட் இஸ் பிரசாந்தா. ராயல் ஸ்டார் ரஞ்சித். சின்ன தளபதி இட்ஸ் பரத். எங்க எல்லாமே எடுத்துக்கிட்டாங்கன்னா வேற என்ன? சாதக பறவை ஒரு ட்ரூப். அப்ப மக்கள் குரல் எடுத்துக்கிட்டா? மக்கள் குரல் நியூஸ் பேப்பர். ஆனா நல்லா இருக்கு. இனிமே நீ மக்கள் குரல். நானா? எஸ், மக்கள் குரல். என்னங்க இது? சினிமால வில்லன் சண்டை போற இடமா இருக்கு. அதை விட பயங்கரமானவங்கள தான் இப்ப சந்திக்க போறோம். அதுக்கு தான் இந்த இடம். ஹை பிரஸ் மீடியா இவங்களாம் ரொம்ப நல்லவங்க. நீயே பாரு. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? என்னங்க இப்பெல்லாம் கேள்வி கேக்குறாங்க? அசால்ட்டா பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. கேசரி. கேசரி காவி கலர். அப்ப நீங்க இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஏய், எங்க அப்பா கேசரி நல்லா பண்ணுவாரு, அதனால சொன்னேன். அப்பா பத்தி பேசுறீங்க? அப்ப நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க. ஏங்க, டாக்டர் பையன் டாக்டர் ஆகலாம், வக்கீல் பையன் வக்கீல் ஆகலாம், ஆனா அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆக கூடாதா? So are you product of nepotism like Alia Bhatt, Hrithik Roshan? ஆலியா பட், ரித்திக் ரோஷன்லாம் இந்த பாலிவுட் நடிகர்கள் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க, எல்லாருக்கும் தான் தெரியும். நம்ம எல்லாரும் தான் பானிபூரி சாப்பிடுறோம், ஹிந்தி படம் பாக்குறோம். அப்ப நீங்க ஹிந்தி படம் மட்டும் தான் பாக்குறீங்க, தமிழ் படம் பாக்குறது இல்ல? தமிழ் படம் பார்க்காம யாருங்க இருப்பாங்க? ரஜினி கமல் படம் எல்லாம் விரும்பி பாப்பணும். அப்ப நீங்க இந்த கட்சியில இருந்து விலகி அந்த கட்சியில சேர போறீங்களா? நான் எதுக்கு விலகணும்? அவங்க படம் பார்த்தா அவங்க கட்சியில சேர்ந்துருவாங்களா? நேத்து நைட் மலபார் போலீஸ்னு ஒரு படம் பார்த்தேன், அதுக்காக கேரளால போய் உட்கார்ந்துட்டா. அப்ப நீங்க தமிழனே கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்த.
இல்ல நான் உண்மையான தமிழன். தமிழ் அவன தமிழனே சொல்ல மாட்டான். நீங்க சொல்றீங்க நீங்க தமிழனே கிடையாது. நான் பச்சை தமிழங்க. தமிழன் தமிழ்நாடுன்னு மட்டும் பிரிச்சு பேசுறீங்களே, நீங்க இந்தியன் கிடையாதா? இந்தியா இல்லாம நான் பாகிஸ்தானா? பாகிஸ்தான் பத்தி பேசுறீங்க. நீங்க இஸ்முல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவரா? இன்சமா முல்லக்னா இந்த கிரிக்கெட்லாம் விளையாடுவார் அவர்தானே? அப்ப கிரிக்கெட் சூதாட்டத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கா? ஏய் என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். போங்க நான் அழுதுருவேன். என்னங்க பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு கேட்டா இப்ப என்ன தீவிரவாதின்றாங்க. 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. டென்ஷன் ஆயிட்டல. இதை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். இவங்க நினைச்சா ட்ரம்ப்பை தமிழனாவும் திருவள்ளுவரை தாலிபனாவும் ஆக்கலாம். நாங்க உன்னை பத்தி உன் தொகுதியில பண்ண ஸ்வாட் அனாலிசிஸ் படி என்னது? ஸ்ட்ரெங்க், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். உன்னோட ஸ்ட்ரெங்க், உன் வார்டில் நீ எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். ஆனா உன் வார்டில் மட்டும்தான் நீ பாப்புலர். உனக்கு சீட் கிடைக்கணும்னா உன் வார்டில் நீ எவ்வளோ ஃபேமஸாக இருக்கியோ அதே மாதிரி உன் தொகுதி ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும். அதுக்கு உன் கட்சியில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் மற்ற சீனியர்ஸை தாண்டி நீ மேலே வரணும். இதை ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் பண்ணால் ரொம்ப வருஷம் ஆகும். ஏன் ஆகாமல் கூட போகலாம். நமக்கு அதை ஷார்ட் ஸ்பேனில் பண்ணி கொடுக்க போகிறவங்க தான் மீம் கிரியேட்டர்ஸ். என்ன மீமி மூமெண்ட்டு? இந்த இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் வேலை எல்லாமே பேஸ்புக்ல போட்டா போற பசங்க அவங்க தானே இவங்க. சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். எதுக்கு இன்ஜினியரிங் படிச்சோன்னே தெரியாம வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ we are proud meme engineers. ஜாதி மதம் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் படிச்சவன் படிக்காதவன் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம மக்களை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு எது சரி எது தப்புன்னு யோசிக்க வைக்கிற பசங்க சார் நாங்க. கட்சியில சேர்ந்துடாடே. நாங்க நினைச்சா ஒரு பிரச்சனைக்காக மக்களை ஒண்ணு சேர்க்கவும் முடியும், அதே மக்களை திசை திருப்பவும் முடியும். கண்டென்ட்டுக்காக கழுகு மாதிரி காத்துட்டு இருப்போம். கிடைக்கலனா எது கிடைக்குதோ அதையே நாங்க கண்டென்ட்டா மாத்துவோம். சுருக்கமா சொல்லணும்னா யாரை பிடிக்கணும் யாரை பிடிக்க கூடாது, எதை மதிக்கணும் எதை மதிக்க கூடாதுங்கிற எண்ணத்தை மக்களுக்கு உருவாக்குறதே நாங்க தான். We are the opinion makers. நம்மளா யாரு? கேட்கல.